இப்போ நம்ம இன்னைக்கு பேஜ் 84ல ஆரம்பிக்கிறோம். ஜூன் 10, 1944. மதிப்பிற்குரிய லாலாஜி, அனுபவ சக்தியை நீங்கள் பயனற்றதாக ஆக்குகிறீர்கள். நீங்கள் எல்லாவற்றையும் என்னிடமே கேட்க விரும்புகிறீர்கள். ஓரளவிற்கு இன்னும் இருமைத்தன்மை இருக்கிறது என்பதே இதன் பொருள். ஒரு மோசமான உதாரணத்தை பார்ப்போம். ஒருவர் கழிவறைக்கு சென்று வந்த பிறகும் சிறிது நேரம் மலத்தின் துர்நாற்றத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பது போல சுத்தமான இடத்திலும் அதன் விளைவை அனுபவிப்பார். இப்போது அவர் கழிவறையில் இல்லை, ஆனால் கடந்த அனுபவத்தின் துர்நாற்றம் இன்னும் அவர் மனதில் எதிரொலிக்கிறது. பயிற்சியின் மூலம் இது நீங்கும். நீங்கள் ஒருவருக்கு தீட்சை அளிக்கும் போது அவரது உடல் அமைப்பை உங்கள் இதயத்தோடு இணைத்துக் கொள்ளுங்கள். நான் இவ்வாறுதான் செய்கிறேன். புகை முறையை உபயோகிக்க தேவையில்லை, தயக்கம் தேவையில்லை, நேரத்தை சேமியுங்கள். நிறைய விஷயங்கள் இதுல சொல்றாரு. அதுல முதல் வரியில அவர் சொல்ற விஷயமே கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அனுபவத்தை அவர் சக்தின்னு சொல்றார். அனுபவ சக்தி இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கோமா அப்படின்னு நம்ம இல்ல யோசனையாவது பண்ணிருக்கோமா? அனுபவ சக்தி ஒரு விஷயத்தை அனுபவித்து அனுபவித்து அதன் மூலமாக பெறுகின்ற அந்த எனர்ஜியானது, அது அந்த நாலேஜ் ஆனது அதுக்குன்னு ஒரு சக்தியை பெற்றிருக்கிறது. அதுதான் அனுபவ சக்தி. இந்த அனுபவ சக்தி என்ன பண்ணுது? எந்த ஒரு விஷயத்தையும் தானே ஆராய்ந்து அனுபவித்து அதன் மூலமாக புதிய புதிய விஷயங்களை செய்யறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குது. ஆனா இந்த அனுபவ சக்தியை பயன்படுத்தாதவர்கள் என்ன பண்றாங்க? எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது ஒரு புத்தகத்தை தேடுறாங்க, ஏதாவது ஒரு ஆள்கிட்ட கைடன்ஸ் கேட்கறாங்க. எதுக்கு எடுத்தாலும் என்ன செய்யணும் என்ன செய்யணும் என்ன செய்யணும். உதாரணத்துக்கு சமையல் அறைக்கு போற ஒரு பெண் எதுக்கு எடுத்தாலும் அம்மா கிட்ட கேட்டுட்டு இருக்க முடியுமா? எவ்வளவு உப்பு போடணும், எவ்வளவு ஃப்ளேம் வைக்கணும், எவ்வளவு பருப்பு போடணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்க முடியாது. அவங்க அனுபவ சக்தியை பெருக்கும் பொழுது தானாவே கொஞ்சம் கூட்டி குறைச்சி போட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்து ஒரு அந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ணும் பொழுது அவங்க ரொம்ப ஈஸியா அந்த விஷயத்தை தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளார கொண்டு வர்றாங்க. இதுதான் நம்ம அனுபவ சக்தின்னு சொல்றோம். ஆன்மீகத்திலையும் இதுதான். ஒவ்வொரு விஷயத்தையும் பாபுஜி கேட்கறது தவறு அப்படிங்கிறார் லாலாஜி. நீங்க அதை பயன்படுத்துங்க. இப்ப நம்ம எல்லாருக்குமே இது ரொம்ப 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 அவசியமான ஒரு விஷயம். எதுக்கு எடுத்தாலும் கேள்வி கேட்டு பிரயோஜனம் இல்லை. ஒவ்வொன்றா போயிட்டு இது எப்படி, இது எப்படி, அதை எப்படி செய்யணும், இதை எப்படி செய்யணும். ஒரு ப்ரிசெப்டரா இருந்தாலும் சரி, ஒரு அபியாசியா இருந்தாலும் சரி, கேள்வியே கேட்க வேணாம் அப்படின்னு இல்லை. ஆனா ஒன்னையும் காலம்பரம் 4 மணிக்கு தான் சார் எந்திரிக்கணுமா, சார் இப்படித்தான் உட்காரணுமா, சார் நேரா தான் நிக்கணுமா, இப்படி எல்லாம் கேட்கக்கூடாது. உட்காந்து பாருங்க, 4 மணிக்கு உட்காந்து பாருங்க, 4:30க்கு உட்காந்து பாருங்க. ஏன் சார் நைட்டு உட்காந்தா என்ன, உட்காந்து பாருங்க. ஏன் சார் காலம்பரை கிளீனிங் பண்ணிட்டு நைட்டு தியானம் பண்ணா என்ன, பண்ணி பாருங்க. சார் நான் காலையில A பாயிண்ட் மெடிடேஷன் பண்ணி பாக்குறேன் சார், நைட்டு B பாயிண்ட் கிளீனிங் பண்ணி பாக்குறேன், பண்ணி பாருங்க. மாஸ்டர் ப்ரேயர் பண்ணிக்கீங்க, மாஸ்டர் நான் இதை செஞ்சு பாக்குறேன், இது என்ன விளைவு ஏற்படுதுன்றத நான் புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதை விட்டுட்டு போய் ப்ரிசெப்டர்கிட்ட போய் சார் நான் காலையில A பாயிண்ட் மெடிடேஷன் பண்ணிட்டு நைட்டு B பாயிண்ட் கிளீனிங் பண்ணி பார்க்கணுமான்னு கேட்டா அவர் என்ன சொல்லுவார்? பிரிஸ்கிரைப்டு ஒரு மெத்தடை தவிர வேற எதையும் யாரும் கைடன்ஸ் கொடுத்து இது செஞ்சு பாருங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனா உங்களுக்கு என்ன தோணுகிறதோ அதை செய்து பார்த்து அதை அனுபவித்து அதன் மூலமாக கற்றுக்கொள்வதுங்கிறது ரொம்ப ஒரு அழகான ஒரு விஷயம், ஒரு சரியான ஒரு விஷயம். அதுதான் பாபுஜிக்கு லாலாஜி சொல்றார். அனுபவ சக்தியை நீங்கள் பயனற்றதாக ஆக்குகிறீர்கள். நீங்கள் எல்லாவற்றையும் என்னிடமே கேட்க விரும்புகிறீர்கள். ஒரு நிமிடம், ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. ஒரு நிமிடம் சார். சொல்லுங்க சார். வேலுசாமி பிரதர், கோவிந்தசாமி பிரதர், ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. பேசுறது கேட்கலையா? ஆச்சா, ஓகே.
இப்ப இதேதான் வந்து ஒரு முக்கியமான விஷயமா சொல்றாரு. இதுக்கு காரணம் என்னங்கிறதையும் சொல்றாரு. ஏன் ஒருத்தர் வந்து அனுபவ சக்தியை வந்து பயன்படுத்துறதுக்கு தவிர்க்கிறார்? எதுக்கு எடுத்தாலும் அடுத்தவங்களை நாடி போய் கைடன்ஸ் கேட்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருமைத்தன்மை இருக்கிறது. இந்த 2 அவர் ஹார்ட் ரீஜன்ல இருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு ஒரு விஷயம். ஆம், தனக்கும் தான் யாரை சார்ந்து இருக்கிறோமோ அவங்களுக்கும் இடையில வந்து ஒரு டிஃபரன்ஸ், நீயா நானா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த இருமைத்தன்மை இருக்கிறது அப்படின்னு வைத்துக் கொள்ளலாம். 2 எக்ஸ்ட்ரீம், நல்லது கெட்டதுங்கிற வித்தியாசம், உயர்வு தாழ்வுங்கிற வித்தியாசம், இதை பத்திய பேசிக்கான விஷயங்கள்லாம் மைண்ட்ல இருக்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் வந்து யூஸ் பண்றதுக்கு பயப்படுறாங்க. இதெல்லாம் வந்து இதனுடைய ரீசன். எல்லாத்தையும் இது உள்ளாரே சொல்லிடுறாரு. அனுபவ சக்தினா என்ன, யாரு அனுபவ சக்தியை யூஸ் பண்ணாதவங்க, ஏன் அனுபவ சக்தியை யூஸ் பண்ணாம இருக்கிறோம். இது 3ம் வந்து பாபுஜிக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொரு அபியாசிக்கும் ஒவ்வொரு ப்ரிசெப்டருக்கும் லாலாஜி சொல்றதுதான். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இன்னொரு விஷயத்துக்கு சொல்ல வர்றாரு. இது வந்து அந்த அனுபவ சக்தி சம்பந்தமானதா, ஆனா வேற ஏதோ ஒண்ணு கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்க, எதை பத்தி கேட்டிருக்கலாம் அப்படின்னு என்னுடைய யூகம் அப்படின்னா, ஒரு அபியாசிக்கு வந்து ஒர்க் பண்ணும் பொழுது அவருடைய நிலை வந்து மாறுறதுக்கான எல்லா விஷயமும் கொடுத்த பிறகும் அவர்கிட்ட வந்து இன்னமும் வந்து அந்த பழைய விஷயங்கள்லாம் இருக்கு. அவருடைய உள்நிலையை மாற்றியாச்சு, ஆனா வெளிப்புறமா அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு அப்படின்னாலோ, அது மாதிரி ஏதோ ஒண்ணு நடந்திருந்தாலோ அதுக்கான என்ன காரணம்னு கேட்டிருக்கோம். அதுக்குதான் அவர் சொல்றாரு, ஒரு டாய்லெட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க வெளியில வந்தாலும் கூட அந்த டாய்லெட்டோட வாடை உங்களுடைய வர்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து நீங்க என்னதான் தூய்மையை உருவாக்கினாலும் பழைய விஷயங்களுடைய அந்த ஒரு எஃபெக்ட் வந்து கொஞ்ச நேரம் இருக்கதான் செய்யும். அதனால வந்து அவருடைய பழைய அனுபவங்களுடைய ஒரு பேஸ் தான் இன்னும் அவருடைய மனதில் எதிரொலிக்குதே தவிர, அவர் வந்து கம்ப்ளீட்டா கிளீன் ஆயிட்டாருங்கிறது உண்மைதான் அப்படிங்கிறத சொல்றாரு. 3வது விஷயம் தான் தீட்சையை பத்தி சொல்றாரு. இனிஷியேஷன். தீட்சைங்கிறது ஒரு தனிப்பட்ட விஷயம். இது நம்ம வாய்ஸ் ரியல் புக் படிக்கும் பொழுதும் நிறைய பேசியிருக்கோம். எப்படி தீட்சை கொடுக்கணும் அப்படிங்கிற டெக்னிக்கை கம்ப்ளீட்டா பாபுஜிக்கு இந்த இடத்துல லாலாஜி சொல்றாரு. ஒரே வரியில ஒரு பெரிய ரகசியத்தை சொல்றாரு. சகஜ மார்க்கத்துல தீட்சை எப்படி கொடுக்கணும், ஆனா மாஸ்டர் வந்து தீட்சை கொடுக்கிறார் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப ரேரா இங்கேயும் நடந்துகிட்டே தான் இருக்கு. யாருக்கும் சொல்லப்படுறது இல்லை, குறிப்பிட்டவங்களுக்கு மட்டும் சொல்லப்படுகிறது. அவங்க கூப்பிட்டு அவங்களுக்கு இனிஷியேட் பண்ணப்படுறாங்க. ஸோ அப்படி பண்ணும் பொழுது என்ன பண்றாங்க மாஸ்டர்ஸ்ங்கிற ரகசியத்தையுமே இங்க சொல்றாரு. ஒருவருக்கு மாஸ்டர் தீட்சை கொடுக்கும் பொழுது என்ன செய்யணும்னு லாலாஜி பாபுஜி சொல்றார். அவரது உடல் அமைப்பை உங்கள் இதயத்தோடு இணைத்துக் கொள்ளுங்கள். அப்ப பாருங்களேன், கம்ப்ளீட்டா அந்த சிஸ்டமே பியூரிஃபைட் ஆகி, மாஸ்டர் ஒருத்தரை இனிஷியேட் பண்ணிட்டாருன்னா அவருடைய ஒரு செல்லும் வந்து பியூரிஃபை ஆகி கம்ப்ளீட்டா அவர் வந்து வேற ஒரு கண்டிஷனுக்கு மாற்றப்பட்டு விடுகிறார். இப்ப எந்த அளவுக்கு பியூரிஃபிகேஷன் நடக்குது ஒரு இனிஷியேஷன்ல அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இதுல ஸ்மோக் மெத்தட்னு ஒன்று சொல்றாரு, புகை முறைன்னு சொல்றாரு. அது என்னங்கிறது எனக்கு தெரியவில்லை. அதை பயன்படுத்த வேண்டாம், இதை பயன்படுத்துங்கன்னு சொல்றாரு. ஸோ அடுத்தது தயக்கம் தேவையில்லை, நேரத்தை சேமியுங்கள்னு ஏதோ ஒரு விஷயத்துல சொல்றாரு. இதுவும் எதுக்காக நமக்கு தெரியல. இந்த பாராவில் நமக்கு இந்த 10 ஜூன் 1944 சொல்றதுல நம்ம இந்த அனுபவ சக்தி பற்றிய விஷயம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒரு ரகசியம், இங்க தீட்சைனா என்ன, தீட்சை எப்படி கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கும், என்ன மாதிரியான ஒரு விளைவு ஏற்படும் தீட்சையினாலங்கிற விஷயத்துக்கும் இந்த தேதியில லாலாஜி ஒரு விளக்கம் அளிக்கிறார். 11 ஜூன் 1944. பாபுஜி, நான் கூர்ந்து கவனிக்கும் போது அனைத்து புள்ளிகளும் திறந்த நிலையில் இருப்பது போல் தோன்றியது. பின் எதனால் உள்நிலை மாற்றமடைகிறது என்பது எனக்கு தெரியவில்லை. அதுவும் கூட ஒரு அற்புதம் தான், லாலாஜி சொல்றார். இப்போ உள்ளுக்குள்ளார எல்லா எல்லா பாயிண்ட்ஸும் கம்ப்ளீட்டா வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஆனா வந்து கண்டிஷன் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு, ஏன்னு தெரியல பாபுஜி. பாயிண்ட்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகுற வரைக்கும் தானே கண்டிஷன் சேஞ்ச் ஆகணும். எல்லா பாயிண்ட்டும் கிளியர் ஆகி ஓப்பன் ஆகி அன்வைண்ட் ஆகி அதுக்கப்புறமேட்டுக்கும் ஏன் சேஞ்ச் ஆகுது கண்டிஷன்ஸ் அப்படிங்கும்பொழுது அது ஒரு மிராக்கள், அது ஒரு அற்புதம் அப்படின்னு லாலாஜி சொல்றாரு. அதுக்கும் காரணம் இருக்கு அப்படிங்கிறது அவருடைய கருத்து.
இப்ப 12 ஜூன் 1944 லாலாஜி வந்து பாபுஜிக்கு இன்னொரு விஷயத்த சொல்றாரு. புத்தகங்கள் வெளியிடுவதை நிறுத்த வேண்டும். அது உங்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை உருவாக்குகிறது. இத பத்தி எனக்கு தெரியல. ஆக்சுவலி இவர் சொல்றது வந்து எதிர் அணியினர் புத்தகங்கள் வெளியிடுவதை நிறுத்துறதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணணும்னு சொல்றாரா? இல்ல பாபுஜி ஏதாவது புத்தகங்கள் எழுதி வெளியிடுவதை நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாரான்னு தெரியல. ஆனால் புத்தகங்கள் வெளியிடுவதை நிறுத்த வேண்டும் அப்படிங்கிற அறிவுரைய லாலாஜி கொடுக்கிறார். 16 ஜூன் 1944 மதிப்பிற்குரிய லாலாஜி, ஒருவரின் குறைகள் நீக்கப்பட வேண்டும் என்றாலோ அல்லது ஒரு உள்நிலை உருவாக்கப்பட வேண்டும் என்றாலோ அந்த பணி முடிவடைவதற்கு முன் அதை தெரியப்படுத்தாதீர்கள். அதை முன்னதாகவே சுட்டிக்காட்டும் போது அந்த நபரின் மனம் அதனை தடை செய்கிறது, உங்கள் முயற்சியையும் எதிர்க்கிறது. ஏனெனில் அந்த குறைபாட்டிற்கு அது பழகிவிட்டது. இது வந்து அடுத்த ரகசியம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து பிரிசெப்டர்ஸுக்கான ஒரு புத்தகம் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த அளவுக்கு பிரிசெப்டர் ஒர்க்குக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் பாபுஜிக்கு லாலாஜி சொல்லி கொடுக்குறாரு. அதனாலதான் மாஸ்டர் என்ன பண்ணாங்க, இந்த புக்கு ரிலீஸ் ஆன போது எல்லா பிரிசெப்டரையும் கூப்பிட்டு 5 நாள் ஒரே இடத்துல இருக்க வச்சு எல்லாருக்கும் வந்து 5 நாளும் விரதம் இருக்க வச்சு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் எங்க கூடவே இருந்து இந்த புத்தகத்தை படிச்சு எக்ஸ்பிளைன். ஒரு முக்கியமான விஷயத்த இந்த இடத்துல லாலாஜி சொல்றாரு. ஒருத்தட்ட ஒரு டிஃபெக்ட் பார்க்கணும், ஏதோ ஒரு குறைபாடு. அவர்கிட்ட கோபம் இருக்கலாம், அல்லது அவர்கிட்ட பொறாமை குணம் இருக்கலாம், அல்லது அவர்கிட்ட ஒரு வெறுப்பு இருக்கலாம், அல்லது அவர்கிட்ட தான்ங்கிற அகங்காரம் இருக்கலாம், அல்லது அவர்கிட்ட ஏதோ ஒரு ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல மற்றவர்களை வந்து விமர்சிக்கிற தன்மை இருக்கலாம். ஏதோ ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோ. அந்த விஷயத்த நீக்கணும் அப்படின்னு இறங்கும் பொழுது ஒரு பிரிசெப்டர் வந்து அந்த பணி, அந்த உள்நிலை உருவாக்கப்படணும். இல்ல ஒருத்தட்ட வந்து ஒரு 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 நல்ல கண்டிஷனை கிரியேட் பண்ணணும். அவருடைய இதயத்துல வந்து அன்பு நிறைந்த ஒரு உள்நிலையை உருவாக்கணும், கருணை நிறைந்த ஒரு உள்நிலையை உருவாக்கணும் அப்படின்னு ஒரு பிரிசெப்டர் விரும்பினால் அந்த பணியை செய்து முடிக்கிறதுக்கு முன்னாடி அதை பத்தி தெரியப்படுத்தாதீர்கள். செய்து பிடித்த பிறகு தெரியப்படுத்த வேண்டியதில்லை, அவருக்கா அது தெரிய வரும். ஆனால் அதை தெரியப்படுத்தினால் உங்களால் பணி செய்ய முடியாது அப்படிங்கிற. ஒன்றும் இல்லை, ஒரு அபியாசி இருக்காரு, அந்த அபியாசிகிட்ட கூப்பிட்டு நான் வந்து இன்னைக்கு பாருங்க உங்களுடைய ஹார்ட் ரீஜன்ல 3வது புள்ளிய அப்படியே பரவலான ஆக்குறேன்னு சொல்லிட்டோம்னா அவருக்கு நம்மளால சிட்டிங்கே கொடுக்க முடியாதுங்கிறதான் ஒண்ணு. ஏன் இது நடக்குது அப்படின்னு கேட்டா, அவங்கள்ட்ட இருந்து ஒரு எதிர்ப்பு, நம்ம செய்யற வேலையை செய்ய விட மாட்டாங்க. அவங்க வந்து அதை பத்தி ஒரு சிந்தனைக்குள்ளார போய் தியானம் பண்றதுக்கு அந்த எண்ணத்துக்கு போயிருக்காங்க. அதை விட மோசம், உங்க காட்டுல வந்து இந்த இடம் ஒரே பிளாக்கா இருக்குங்க. இது ரொம்ப ஒரு டேஞ்சரான விஷயம். இந்த பிளாக்கை வந்து ரிமூவ் பண்ணலன்னா அவ்வளவுதான். இன்னைக்கு உட்காருங்க, அந்த பிளாக்கை நான் எடுக்கிறேன்னு சொன்னா தலைகீழ நின்னாலும் ஒரு பிரிசெப்டரால அதை எடுக்க முடியாது. ஏன்னா என் ஹார்ட்ல எப்படி பிளாக் வரும்? அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஏது? நான் வந்து என்ன செஞ்சேன், என் மேல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் நினைக்க ஆரம்பிச்சு, இவர் என்ன வேணும்னே சொல்றாரு போல் இருக்கு அப்படின்னு 2வது நினைக்க ஆரம்பிச்சு, 3வது நான் தான் உட்கார்ந்து ஆழ்ந்து தியானத்துக்கு போறேன், எனக்கு எல்லாமே நல்லா இருக்கு, இவருக்கு என்ன கண்டிஷன் ட்ரீட் பண்ண தெரியுமா தெரியாதான்னு ஆரம்பிச்சு, நீங்க ஒரு அபியாசிக்கிட்டயோ இல்ல ஒரு சக பிரிசெப்டருக்கோ சிட்டிங் கொடுத்து ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சி அவர் ஹார்ட்ல ஒரு கிராஸ்னஸ் இருக்கு, ஹெவினஸ் இருக்கு, இல்ல ஒரு டார்க்கா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை நீங்க அவர்கிட்ட மட்டும் சொல்லிட்டோம் அப்படின்னா தென் அதை அவர்கிட்ட இருந்து எடுக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. ப்ரொடெக்ட் ஆயிடும். அதை வந்து வச்சுக்கிட்டு ஒத்துழைப்பு நின்று போயிடும். அவர் எவ்வளவு உயர்வான நிலையில உள்ளவராக இருந்தாலும் எல்லாத்தையும் ஏத்துக்கிறவராக இருந்தாலும் கூட அங்க தடை உணர்வு ஏற்படுது. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்களுடைய ஒரு நாலெட்ஜ் இல்லாமல் செய்தால் மட்டும்தான், ஏன்னா இது அகங்காரத்தோட சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கிறதுனால உங்களுடைய நாலெட்ஜ் இல்லாமல் செய்யும் பொழுது மட்டும்தான் வந்து அந்த சிஸ்டம் ஒத்துக்குது. இது பெரிய அளவுல சொல்லும் பொழுது கொஞ்சம் வித்தியாசமா தெரிஞ்சாலும் சின்ன அளவுல வரும்பொழுது பாத்தீங்கன்னா, உங்க கையிலயோ கால்லயோ ஒரு கட்டி இருக்கு. இந்த கட்டிய வந்து உங்க மூளைக்கு தெரியப்படுத்தி அறுக்கணும் அப்படின்னா நீங்க ஒத்துக்குவீங்களா? வலிக்கும், இழுப்பீங்க, கைய ஆட்டுவீங்க. நீங்க நல்லாவே உங்களுக்கு வந்து எல்லாம் தைரியமானவராக இருந்தாலும் இது டாக்டர் செய்யறது நல்லதுக்கு தான் தெரிஞ்சாலும் ஒரு அளவுக்கு மேல போகும் பொழுது உங்க சிஸ்டம் அந்த வலியையோ அந்த டிஸ்டர்பன்ஸையோ பொறுத்துக்காம எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி. அப்ப என்ன பண்றாங்க, கம்ப்ளீட்டா அவங்கள அனஸ்தீசியா கொடுத்து மயக்க நிலைக்கு கொண்டு போய் என்ன நடக்குதுன்னு தெரியாத நிலையில அது அகற்றப்படுது. இதேதான் மைண்ட் லெவல்லையும் சொல்றாரு லாலாஜி.
வருடம் ஒரு குறை நீக்கப்படணும்னு நீங்க நினைக்கிறீங்க. இல்ல ஒருத்தருக்கு ஒரு விஷயத்த குடுக்கணும். ஒரு ஒரு பர்ட்டிகுலர் கண்டிஷன அவரு உள்ளார ஹார்ட்ல கொண்டு வரணும். மாஸ்டர் மேல ஒரு அளவு கடந்த ஒரு விசுவாசம் ஏற்படணும்னு நீங்க நினைக்கிறீங்க ஒருத்தருக்கு. அத ஒரு பிரிசெப்டர் வந்து கொண்டு வரணும்னு நினைச்சா, மாஸ்டர்ட்ட அத பிரேயர் பண்ணிட்டு, அதுக்கான செட்டிங்க, டிரான்ஸ்மிஷன குடுத்து, அந்த எண்ணத்த கொண்டு வந்து அந்த உள்நிலையை ஏற்படுத்தலாம். அத வந்து அந்த அபியாசிகிட்ட சொல்லிட்டோம். உங்களுக்குள்ளார பாருங்க ஒரு மாஸ்டர் மேல ஒரு மரியாதையான ஒரு மனநிலைய உருவாக்கி காட்டுறேன் பாருங்கன்னு சொல்லிட்டோம்னா, ஒரு ஜென்மம் வரைக்கும் சிட்டிங் குடுத்தாலும், அத கொண்டு வர முடியாது. இது வந்து ஒரு ரகசியம். அதனாலதான் பிரிசெப்டர்ஸ்ல வந்து ஏன்னா எல்லாரும் எல்லாரும் படுற வருத்தம் என்னன்னா, பிரிசெப்டர் வந்து சிட்டிங் குடுத்துட்டு ஒண்ணுமே சொல்றது இல்ல அப்படின்னு. இதனாலேயே என்னன்னா, ஒரு சில ஊர்ல வந்து ஒரு சில பிரிசெப்டருக்கு ரொம்ப ஒரு மரியாதை அதிகமாயிடும். ஏன்னா, அவர் ஒண்ணுமே குடுக்காம நெறைய கதையெல்லாம் சொல்லுவாங்க. அப்ப அவங்கள நோக்கி போற மக்களோட எண்ணிக்கை அவரு பாருங்க, அவரு நெறைய சொல்லுவாருங்க. இவர்லாம் ஒண்ணுமே சொல்ல மாட்டாருங்க. இவருக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாதுங்க. அப்படின்னு நினைக்கிற நிலைமை அபியாசிகள்ட்ட இருக்கு, இருக்கும். ஆனா உண்மை என்னன்னா, எந்த ஒரு பிரிசெப்டர் சைலன்ட்டா ஒர்க் பண்றாங்களோ, அந்த ஒர்க்கு தான் அவங்களுக்குள்ளார நெறைய வித்தியாசங்கள உருவாக்கும். அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், அதை செஞ்சிருக்கேன், இதை செஞ்சிருக்கேன். உங்க ஹார்ட் இப்படி இருக்கு. உங்க மைண்ட் ரீஜன் நீங்க போயிட்டீங்க. நீங்க சென்ட்ரல் ரீஜன் போயிட்டீங்கன்னு உங்கள்ட்டயே பேசுற பிரிசெப்டர்ட்ட நீங்க ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா, அவங்க சொல்றது உண்மையா இருந்தால் கூட, அது உங்களுக்கு எந்த விதத்திலும் நன்மை பயக்காது. நான் என்னுடைய அனுபவத்திலேயே பார்த்த ஒரு விஷயத்த சொல்றேன். ஒரு சென்டர்ல இருந்து ஒரு 4 அபியாசி ஒரு தடவ சென்னை போனாங்க. அப்ப வந்து ராஜாபாய் பிரதர் உயிரோட இருந்த காலம். அப்ப அந்த ஒரு அவர பார்க்கறதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஆனா ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் அன்னைக்கு வந்து அவர் வெளில நின்றுருக்காரு. ஏதோ பேசியிருக்காங்க. பார்த்தாலும் சரி வாங்கன்னு கூட்டு போய் அந்த 4 பேருக்குமே சிட்டிங் குடுத்துட்டாரு. குடுத்துட்டு என்ன சொல்றாரு, "உங்க ஊர்ல சென்டர் இருக்கான்னு?" கேட்கிறாரு. "இல்ல." வெரி குட். அப்ப உங்க 4 பேருக்கும் நான் வந்து ஜர்னி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்க உங்க ஏரியா சென்டர் இன்சார்ஜ்கிட்ட போய் சொல்லுங்க. அ நீங்க யாராவது பிரிசெப்டர் ஆகுறதுக்கான வாய்ப்புகள உருவாக்கிக்கலாம்." அப்படின்னு சொல்லி அனுப்புனது தான். இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு சொன்ன ஒரு விஷயத்த அவங்கள்ட்ட ஓப்பன் பண்ணதுனால, இன்னைக்கு வரைக்கும் இது நடந்து ஒரு 15, 12 வருஷம் இருக்கும். 10 வருஷம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த 4 பேர்ல ஒருத்தர் கூட பிரிசெப்டர் ஆகல. ஆனா அவரு வந்து ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்க வந்து இத உங்க சென்ட்ரல் இன்சார்ஜ்ட்ட சொல்லுங்க. உங்கள்ல யாராவது ஒருத்தர் வந்து பிரிசெப்டர் ஆகறதுக்கான ஒரு முயற்சிய மேற்கொள்ளுங்கள்னு அவரு சொன்ன அந்த ஒரு விஷயம், அந்த 4 பேர் மனதிலயும் வெவ்வேறு விதமான எண்ணங்கள உருவாக்கி, வெவ்வேறு விதமான ஒரு உணர்வுகள உருவாக்கி, அவர் என்ன ஒர்க் பண்ணாரோ, அத வெளில வரவிடாமலே வச்சிருக்கீங்கன்னா, ஸோ இது வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு நடந்த ஒரு விஷயம். ஒரு சென்டர்ல நடந்த விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஏன் இத இந்த இடத்துல சொல்றேன் அப்டின்னா, முடிந்த வரைக்கும் வந்து பிரிசெப்டர் எதுவும் சொல்லன்னு எதிர்பார்க்காதீங்க. அதுக்கு தான் ஸ்லைட்லயே சொல்லிட்டாரு. அனுபவ சக்தி மூலமாக எல்லாத்தையும் உணர முயற்சி பண்ணுங்க அப்டின்னு. அதே மாரி பிரிசெப்டர்கள் யாராக இருந்தாலும், அபியாசிகள்ட்ட என்ன நீங்க பார்க்குறீங்களோ, அந்த விஷயங்கள அவங்கள்ட்ட டைரக்ட்டா சொல்லி, நான் அத செஞ்சுகிட்டு இருக்கேன். உங்கள்ட்டேருந்து இத எடுத்துடுறேன். அப்படிங்கிற விஷயங்கள் சொல்லாமல் இருக்க பழக வேண்டும். அது நமக்கு வந்து ட்ரெய்னிங்லயே சொல்லிடுறாங்க. மாஸ்டரும் சொல்றாரு. பிரிசெப்டருக்கான புத்தகங்கள்லயும் இருக்கு. அதனால 90% பிரிசெப்டர்கள் அதை செய்வதில்லை. அபியாசிகளும் அதை எதிர்பார்க்காமல் இருப்பது நல்லது அப்படிங்கிறது இத படிக்கும்பொழுது நமக்கு புரியுது. 17 ஜூன் 1944. மதிப்பிற்குரிய லாலாஜி. இந்த மூத்த மகான் கடவுளிடம் நேரடியாக அன்பு செலுத்துவதற்கு ஒரு எடுத்துக்காட்டாவார். ஆன்மீகத்தில் மிக அதிக முன்னேற்றம் அடைந்த பின் இது நிகழ்ந்தது. மீடியம் அல்லது வழிகாட்டியிடம் அன்பு செலுத்துவதற்கு நான் ஒரு எடுத்துக்காட்டு ஆவேன். முகமதியர்களின் கடவுளிடம் நேரடியாக அன்பு செலுத்துகின்றனர். ஏனென்றால் அவர்கள் ஒருமை தன்மையை நம்புகின்றனர். இந்துக்கள் ஒருவர் மற்றவரை சார்ந்துள்ளனர். சார்ந்து வாழ்தல் அவர்களின் ஒவ்வொரு இழையிலும் உடலில் உள்ள அனைத்து நாடி நரம்புகளிலும் ஆழமாக பதிந்துள்ளது. எனவே ஒரு வழிகாட்டியின் மூலம் பலன் பெறுகின்றனர். ஒருவரின் விருப்பத்திற்கு ஏற்ப ஒரு முறையை நீங்கள் கையாளுங்கள். இங்கேயும் அடுத்த ரகசியம் லாலாஜியால வெளிப்படுத்தப்படுகிறது. கடவுள்கிட்ட நேரடியாக அன்பு செலுத்த முடியுமா? அவர் ஒரு ஒரு துறவியை பத்தி ஒரு செயிண்ட பத்தி சொல்றாரு. ஒரு ஒரு மூத்த துறவியை பத்தி பேசுறாரு. அவர் வந்து நேரடியாக
கடவுள் மீது அன்பு செலுத்துறாரு. கடவுளையும் நான் எடுத்துக்கிட்டு அவர் மேல தன்னுடைய அன்பை நேரடியாக செலுத்துகின்ற ஒரு பழக்கத்தை கொண்டவராக இருக்கிறார். அதுக்கு அவர் தான் ஒரு லிவிங் எக்ஸாம்பிள். அவர் ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்றாரு. அதே மாதிரி குருநாதர் மீது அன்பு செலுத்தி அதன் மூலமாக ஆன்மீகத்துல முன்னேறதுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டுன்னு லாலாஜி சொல்லிக்கிறார். தன்னையவே சொல்றாரு. 2 விஷயங்களையும் சொல்றாரு. இது அப்ப அந்த மூத்த மகான் எந்த மதத்தை சார்ந்தவரா இருக்கணும் இதுல இருந்து நம்ம யூகம் பண்ணலாம். ஏன்னா பின்னாடி என்ன சொல்றாருன்னா, முகமதியர்கள் கடவுளிடம் நேரடியாக அன்பு செலுத்துகிறார். இஸ்லாம்ல அல்லாஹ் ஒருவரே, அவர்தான் கடவுள், அவரை தவிர யாரும் இல்லை. அதான் ஒருமைத்தன்மை நோக்கி போறது. நிறைய கடவுள்கள் கிடையாது, நிறைய பேர் கிடையாது, கடவுளுக்கு வேற பிம்பம் எல்லாம் கிடையாது. காட் இஸ் காட், அல்லாவை தவிர வேற யாரும் இல்லை அப்படிங்கிற நேரத்துல அப்படி போறாங்க. அது அவங்களுடைய மெத்தட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல். அதே மாதிரி இந்துக்கள் என்ன பண்றாங்க, சார்ந்து வாழ்தல், டெபெண்டன்சி அப்படிங்கிற விஷயத்த பேஸா வச்சிருக்காங்க. அது அவங்களுடைய உடம்புலயே ஊறி இருக்கு. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, ஒரு குருநாதர் இல்லைன்னா கடவுளுக்கும் தனக்கும் நடுப்புற யாரோ மீடியமா இருக்கிற ஒருத்தரை ஃபாலோ பண்ணி அவங்க மூலமாக ஆன்மீகத்துல முன்னேற்றம் அடைகிறாங்க. ஸோ ரெண்டுமே ரைட்டு தான். இதுல யாரு எதை விரும்புகிறார்களோ அதற்கேற்ற முறையை நீங்கள் கையாளுங்கள் அப்படின்றத. அப்படின்னா அதுக்கேற்ற முறைன்னா என்ன, ஒன்றும் கிடையாது. டிரான்ஸ்மிஷன்ல 2 விஷயம். ஒண்ணு, இவர் கடவுள் மீது அன்பு செலுத்துறவரா இருக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்துல கடவுள் மீதான அன்பு இவருக்குள்ளார அதிகரிக்குது. இவர் குருநாதர் மேல அதீத அன்புடையவராக இருக்கிறாரு அப்படின்னா குருநாதர் மேல இவருக்கு உண்மையான நம்பிக்கையும் அன்பும் அதிகரிக்கிறது. இவ்வளவுதானே. இந்த 2 முறையில எதையோ ஒன்றை கையாண்டு அவருக்கு டிரான்ஸ்மிஷன் கொடுத்துட்டே இருங்க அப்படிங்கிறது இதுல எனக்கு புரிஞ்ச விஷயம். மீண்டும் அடிக்கடி நான் சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். இந்த புத்தகத்துல இருக்கிற விஷயங்களை நான் எனக்கு புரிஞ்சுக்கிட்ட விதத்துல, எனக்கு தோன்ற விதத்துல சொல்றேன். இது எதுவுமே இப்படிதான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா ஏதாவது ஒரு விதத்துல நான் சொல்றது உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு உதவினால் சந்தோஷம். நானும் புரிஞ்சுக்கிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா லாலாஜி எந்த கண்டிஷன்ல இருந்து எதை பத்தி பேசினாரோ, பாபுஜி அதை எந்த கண்டிஷன்ல இருந்து வாங்கினாரோ அங்கெல்லாம் நம்ம போகல. குறைஞ்சபட்சம் இதை படிக்கும் போது எனக்கு தோன்றதெல்லாம் நான் ஷேர் பண்ணிக்கிட்டே வரேன். இது எந்த விதத்திலையும் ஆத்தென்டிகேட்டடான விஷயங்கள் எதுவுமே நான் சொல்ல. இது சொல்றதெல்லாம் அப்படியே சரின்னு நீங்க யாரும் எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். இது என்னுடைய ஒரு ஷேரிங். இது படிக்கும் பொழுது எனக்கு தோன்றுகின்ற விஷயத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்கிறேன். நீங்க மாஸ்டர்கிட்ட பிரேயர் பண்ணிட்டு உட்கார்ந்து படிக்கும் பொழுதுதான் மிக சரியாக உங்களுக்கு அது வெளிப்படுத்தப்படும். ஒவ்வொருத்தருக்கும் அந்த வெளிப்பாடு என்பது மாஸ்டருடைய அருளால தானா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு புத்தகம் படிப்பது. புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இதை கேட்கும் பொழுது நிறைய கமெண்ட்ஸ் வரும். இவருக்கு எப்படி இதெல்லாம் தெரியும், இவர் எதோ தவறா சொல்லுகிறார் அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய மூத்தவர்களுக்கு வரும், நிறைய அனுபவம் உள்ள ப்ரிசெப்டர்ஸுக்கு வரும். அதனால இது எந்த விதத்திலையும் இதெல்லாம் தெரிஞ்சு நான் பேசுறேன்னு எடுத்துக்கொள்ள வேண்டாம். எனக்கு தோணுது இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம்னு சொல்றாரு லாலாஜி அப்படின்னு தோன்றதை நான் அப்படியே ஷேர் பண்றேன். 22 ஜூன் 1944 இரவில். மதிப்பிற்குரிய லாலாஜி, நீங்கள் துருவாதிபதி நிலை பெற்றவர் ஆவீர் மற்றும் மண்டல பொறுப்பாளர்களை கட்டுப்படுத்தும் நிலையில் உள்ளீர்கள். இந்த நிலை சாதாரணமானது அல்ல. பல துருவர்கள் உங்களுக்கு கீழ் பணிபுரிகிறார்கள். அவர்கள் உங்களிடம் இருந்து மட்டுமே உத்தரவுகளை பெறுவார்கள். அவர்களால் செய்ய இயலாத பெரிய பணிகள் உங்களால் தான் செய்யப்பட வேண்டும். நீங்கள் துருவாதிபதி என்ற திடமான கருத்தை கொள்ளுங்கள். இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடியிலேயே லாலாஜி சொல்லிடுறாரு. 2 துருவர்கள் உங்களுடைய கட்டளைக்கு கீழே இருந்து ஒர்க் பண்ணுவாங்கன்னு அந்த ஏற்கனவே பிரான்ஸ்ல நடக்கிற அந்த ஒரு படுகொலையின் போதே சொல்றாரு. ஐரோப்பிய கண்ட்ரீஸ்ல என்ன நடக்க போதோ அதை எப்படி கட்டுப்படுத்தணும்னு லாலாஜி சொல்லி தரும் பொழுதே சொல்றாரு. இப்ப பாபுஜியோடைய நிலையே அப்படியே எடுத்து வைக்கிறார். இப்போ நீங்க போல் ஸ்டார் துருவாதிபதி. இப்ப துருவாதிபதி அப்படின்னா அதுக்கு கீழே பல்வேறு மண்டலங்கள். இந்த மண்டலங்கள் அப்படின்னா நட்சத்திர மண்டலம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த வேற ஏதாவது என்னென்ன மண்டலங்கள் இருக்கோ அந்த மண்டலங்கள் எல்லாம் எடுத்துக்கலாம் காஸ்மிக்ல. அவற்றை கட்டுப்படுத்துறதுக்குன்னு இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் யார் யார் இருக்காங்களோ அவங்களை கட்டுப்படுத்தக்கூடிய நிலையில நீங்க இருக்கீங்க. ஒரு குறிப்பிட்ட புள்ளி இருக்கு, ஆன்ம மண்டலம் இருக்கு,
இப்ப முதல் கொள்ளி இது வந்து 5 பஞ்சபூதங்கள் இருக்குல்ல, ஒண்ணு ஒரு மண்டலம் தான். அந்த மண்டலங்களை எல்லாம் ஒரு நீர் மண்டலமா இருக்கலாம், வாயு மண்டலமா இருக்கலாம். அந்த மாதிரி மண்டலங்களை கட்டுப்படுத்தக்கூடியவர்கள் யாரோ அவர்களை எல்லாத்தையும் நீங்க கட்டுப்படுத்திட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கீழே பல துருவர்கள் பணிபுரிகிறார்கள். துருவர்களுக்கு அதிபதி தான் துருவ அதிபதி. ஸோ அவர்கள் உங்களிடம் இருந்து மட்டுமே உத்தரவுகளை பெறுவார்கள். வேற யாரும் அவங்களுக்கு ஒர்க்கு கொடுக்க மாட்டாங்க. ஈவன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, லாலாஜி தானே நேரா கொடுக்கறது கூட கிடையாது. துருவர்களுக்கு யார் உத்தரவு கொடுக்கணும்? துருவாதிபதி. இந்த மாதிரி அவர்கள் உங்களிடம் இருந்து மட்டுமே உத்தரவுகளை பெறுவார்கள். ஒருவேளை அவர்களால ஏதாவது செய்ய முடியல அப்படின்னா அந்த மாதிரி பெரிய பணிகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதை நீங்க தான் செய்யணும். நீங்க என்ன வச்சுக்கணும்னா, இப்பல இருந்து நீங்க துருவாதிபதிங்கிற விஷயத்துல நீங்க வந்து ஒரு திடமான கருத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா உங்க கண்டிஷன் அது. அந்த மேல ஒரு திடமான கருத்து நீங்க உருவாக்கி கொள்ளுங்கள். அப்பதான் உங்களுடைய ஒர்க் வந்து நல்லா இருக்கும். அபியாசிங்கிற கருத்து திடமாக உருவாக்கப்பட்டால்தான் அபியாசிக்குரிய குவாலிட்டிஸை நான் வெளிப்படுத்துவேன். அது மாதிரிதான் அது. ஒரு கண்டிஷன்ல தூக்கி உட்கார வச்சு அதுக்கான எல்லா பவர்ஸையும் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் முதல்ல நீங்க அந்த கண்டிஷன்ல நீங்க தான் ராஜான்னு முதல்ல நீங்க நினைங்க அப்படிங்கறதுதான் லாலாஜி சொல்றாரு. இன்னும் ஒரு சூட்சுமம். 23 ஜூன் 1944. மதிப்பிற்குரிய லாலாஜி, நீங்கள் மேற்கொள்ளும் பணிவு துருவாதிபதிக்கு அடுத்த நிலையை சார்ந்தது. இந்த பணிவு நிலையை உருவாக்கும் போது அங்கு தைரிய குறைபாடு இருக்கும். ஒருவர் இந்த நிலைக்கு வர வேண்டும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. உங்களுடன் ஒப்பிடும் அளவிற்கு நம் அங்கத்தினர்கள் எவருக்கும் தெய்வீக நிலை வெளிப்படுவதற்கான அணுகுமுறை வழங்கப்படவில்லை. இந்த ஸ்லைடு நாளைக்கும் படிப்போம். இந்த ஒரு பாராவை மட்டும் பத்தி பேசுவோம். இது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு என்னை நெகிழ வைத்த இன்னொரு பகுதின்னு இதை சொல்லலாம். நார்மலா என்ன நடக்குது நம்மளுடைய சிஸ்டம்ல எல்லாம் என்ன நடக்குதுன்னா, மாஸ்டர் ஒரு கண்டிஷன் கொடுக்குறாரு. அந்த உள்நிலை உள்ளார மலர்ந்துருது. ஆனா அது வெளியில வர மாட்டேங்குது. அந்த சேஞ்ச் நம்மள்ட்ட கேரக்டர்ல வர மாட்டேங்குது. இதுதான் நம்ம எல்லாருக்கும் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப எனக்கு வந்து ஒரு ஒரு புள்ளி பணிவுக்கான ஒரு புள்ளியை திறந்து விடுறாங்க அப்படின்னா அது உள்ளுக்குள்ளார வந்து எல்லாமே பணிவா மாறிடும். ஆனா என்னுடைய வாய் வார்த்தையிலயோ என்னுடைய நடத்தையிலயோ நான் வெளிப்பட்டு நடந்துக்கிற விதத்திலேயோ எதுலையுமே பாத்தீங்கன்னா பணிவு இருக்காது. ஏன்னா உள்ளார ஏற்படுத்தப்பட்ட நிலையானது வெளியில வர்றதுக்கு நானே பல நம்பிக்கைகளை வச்சுக்கிட்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம அது மாதிரிலாம் இருந்தோம்னா நம்மளை ஏமாத்திடுவாங்க, நம்ம ஏமாளி ஆயிடுவோம், நம்மள எல்லாரும் வந்து வேஸ்ட்ன்னு நினைச்சு ஒதுக்கிட்டு போயிடுவாங்கலாம் நினைச்சு அந்த பணிவுங்கிற மனநிலையை நான் வெளிப்படுத்த மாட்டேன். அதேதான் தேர்ட் பாயிண்ட ஓபன் பண்ணி எனக்குள்ளார அன்பு பெருக வைக்கிறாரு மாஸ்டர். ஆனா நான் வெளியில அன்பையே காட்டாம கெடுன்னு இருந்து இருப்பேன். ஏன்னா என்னுடைய அனுபவத்தின் மூலமா என்னன்னா, நான் சிரிச்சுட்டேன்னா என்னுடைய அதிகாரம் வந்து கெட்டு போயிடும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கலாம். என்னை வந்து எல்லாரும் வந்து சீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய சாதாரண நிலை. அதாவது என்ன நிலைன்னா, நமக்குள்ளார என்ன ஒரு கண்டிஷன் கிரியேட் பண்ணப்படுகிறதோ, எந்த புள்ளிக்கு நம்ம உயர்த்தப்படுகிறோமோ அந்த புள்ளிக்கு உரிய உள்நிலையெல்லாம் முன்கூட்டி கொடுத்துட்டாலும் அதுக்குரிய கேரக்டர் நம்ம கிட்ட டெவலப் பண்ணிக்கிறது இல்ல. அது ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகுதுங்கிறதான் ஒரு சாதாரணமா இருக்கக்கூடிய நம்மள மாதிரி ஆட்களுடைய நிலைமை. ஆனா பாபுஜியோட நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னா, அவர் லாலாஜி துர்வாதிபதிங்கிற கண்டிஷனுக்கு கூப்பிட்டு போறாரு. ஆனா அதுக்கு அடுத்த மேல்நிலைக்கு என்ன ஒரு கேரக்டர் வேணுமோ அதையே பாபுஜி வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். என்ன தேர்ட் பாயிண்ட் வரைக்கும் நீங்க கொண்டு போறீங்கன்னா நான் ஃபோர்த் பாயிண்டோட கேரக்டரை என்னுடைய நடத்தையில கொண்டு வரேன்னா நான் எப்படி இருந்திருப்பேன். அப்ப என்ன உள்நிலைய ஒரு மாஸ்டர் கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதை விட அட்வான்ஸா ஒரு வெளிப்புறத்திலேயே காட்டக்கூடிய ஒரு ஆளாக பாபுஜியோடைய ஒர்க் இருந்தது. அவருடைய நேச்சர் இருந்து அவருடைய ஸ்பிரிச்சுவல் பார்த்து ஏன் அந்த மாதிரி ஒரு ஒரு டைனமிக்கா இருந்ததுங்கிறதுக்கு இதுதான். அப்ப நினைச்சு பாருங்களேன், மாஸ்டர் எனக்குள்ளார ஒரு இன்னர் கண்டிஷனை கிரியேட் பண்ண நினைக்கிறார். ஆனா அதுக்கு முன்னாடியே அவர் என்ன இன்னர் கண்டிஷன் எனக்குள்ளார கிரியேட் பண்றாரோ அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்னவோ அதுக்கு உரிய கேரக்டர் என்னவோ அது அளவுக்கு நான் வெளிப்புறமாக எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு ரெடியா இருக்கேன். நீங்க வந்து இந்த இப்ப இருக்கிற ஒரு பக்கத்துல இருக்கிற ஒரு ஊருக்கு டூர் கூட்டிட்டு போறதுக்கு என்ன ரெடியா இருக்க சொல்றீங்க.
நான் என்னன்னா, நீங்க அடுத்து நான் எந்த ஊருக்கு கூட்டு போவீங்களோ அந்த ஊருக்கெல்லாம் ரெடியா டிக்கெட் எடுத்து வச்சுக்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டு நிக்கிறேன். இதுதான் எள்ளுன்னா எண்ணெயா இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து பாபுஜி கேரக்டர் வைஸ் தன்னை வந்து பதப்படுத்தி 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 லாலாஜியை வந்து கம்பல் பண்றாரு. அடுத்த கண்டிஷனுக்கு கூட்டு போங்க கூட்டு போங்க. ஒரு மாஸ்டரை எப்படி ஒரு சீடன் கம்பல் பண்றது? எப்படின்னா, அடுத்தடுத்த நிலைகளுக்கு உரிய அந்த ஒரு கேரக்டர் ஃபார்மேஷனை முன்கூட்டியே பண்ணி வெளிப்படுத்தும் பொழுது மாஸ்டருக்கு என்ன தோணும்? என்னடா இவன் அடுத்த நிலைமைக்கு இல்ல ரெடியா இருக்கான், அடுத்த நிலையை உடனே கொடுத்தா பரவாயில்லையேன்னு தோண வைக்கணும். இப்படிதான் கம்பல் பண்ணணும். அவர்கிட்ட போய் நேருக்கு நேரா நின்றுட்டு எனக்கு அதை கொடுங்க. மதன் மோகன்லால் கேட்பால, நீங்க அவருக்கே கொடுத்துட்டீங்க எனக்கு கொடுக்கலன்னு. நம்ம எல்லாருக்குமே இருக்குல்ல, மாஸ்டர் அவரை கவனிக்கிறாரு, நம்மள கவனிக்கிறது இல்ல, நம்மளை மட்டும் இப்ப பேச மாட்டேங்கிறாரு, அவர்கிட்ட கூப்பிட்டு பேசுறாரு, எல்லாம் இருக்குல்ல. ஆக்சுவலா என்ன அப்படின்னா, நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு பேசிக் குவாலிட்டிய நம்ம நம்மளுடைய நடத்தையில உருவாக்கும் பொழுது நம்ம மறைமுகமாக மாஸ்டரை கம்பல் பண்றோம். எப்படி கம்பல் பண்றோம்னா, எனக்கு அடுத்த ஆன்மீக முன்னேற்றத்தை கொடுங்க அப்படின்னு கம்பல் பண்றோம். இது அடுத்த ரகசியம். ஸோ மாஸ்டரை வந்து நம்மளை நோக்கி இழுக்கிறதும், அடுத்தடுத்து நமக்கு ஆன்மீக முன்னேற்றம் தருவதற்கு மாஸ்டரை கட்டாயப்படுத்துவதற்குமான சூட்சுமம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேரக்டரை டெவலப் பண்றதுதான். அந்த கேரக்டருங்கிறது என்ன அப்படின்னா, ஒரே ஒரு கேரக்டர் தான், பணிவு. இந்த பணிவுங்கிற விஷயம் நம்மளுடைய நம்மளுடைய நடத்தையில, நம்மளுடைய பேச்சுல, நம்மளுடைய எண்ணத்துல, நம்மளுடைய உணர்வுல வரும் பொழுது நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து அந்த கண்டிஷன் வரைக்கும் மாஸ்டரால ரொம்ப ஈஸியாக அழைத்து செல்லப்படுவோம் அப்படிங்கிறது இதுல உள்ள ரகசியம். இது வரைக்கும் இருக்கட்டும். தொடர்ச்சியாக நாளைக்கு படிக்கலாம். இப்ப நம்ம 87வது பக்கத்துல ஜூன் 23, 1944 ஒரே ஒரு பாடா மட்டும் படிச்சிருக்கோம். இது நம்ம தொடர்ந்து நாளைக்கு படிப்போம். இப்ப நம்ம காலை நேர தியானத்துக்கு சொல்லலாம். ப்ளீஸ் ஸ்டார்ட் மெடிடேஷன்.